இன்ஃபெக்ஷன் அப்படின்றது வெள்ளப்படுதல் அப்படின்றது கர்ப்பப்பை வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு இது. வஜைனல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே அந்த மாதிரி வெள்ளப்படும். ஸோ இதுக்கு நமக்கும் புற்றுநோய்க்கும் எப்படி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்போம்? அது ஒரு மருத்துவரால் மட்டும்தான் முடியும். அதாவது பேப்ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட், அதாவது கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு சின்ன பரிசோதனை. இது ஒரு ஓபி பரிசோதனை தான். இதுக்கு பெருசான ஒரு எந்த விதமான செலவும் கிடையாது. ஒரு ஓபிலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான பேப்ஸ்மியர் டெஸ்ட் தான். இந்த சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, கர்ப்பப்பை வாயில் இருக்கிற 4 செவுரு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபோல் வால்ஸ் அதுலேருந்தும் ஸ்மியர் எடுத்து இதை மைக்ரோஸ்கோப் மூலமா நம்ம பார்ப்போம். அந்த பேப்ஸ்மியர்ல ஸ்லைட்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். இந்த இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், இல்ல சில டைம் புற்றுநோய் அணுக்கள் இருக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமா ஓபி பேசிஸ்லயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு டயக்னோசிஸ் தான் இந்த கர்ப்பப்பை வாயோட புற்றுநோய். இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் நமக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களுக்கு ஹெச்பிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி அந்த ஹெச்பிவிக்கு தனியான ஒரு டெஸ்ட்டு. இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக புற்றுநோயில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைரஸ் உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஆரம்பத்தில் வரும். சர்விசைட்டிஸ் அப்படின்னு, அதாவது அந்த இடத்துல ஒரு ரணம் ஆக்கும் வைரஸ். இந்த வைரஸ்க்கு வைத்தியம் பண்ணாலே போதும், நம்ம அதுல இருந்து நமக்கு விமோச்சனம் ஆயிடலாம். ஆனா இந்த வைரஸ் நம்ம நீண்ட நாள் வச்சிருந்தால் கண்டிப்பாக இது புற்றுநோய், அந்த புண் எல்லாமே புற்றுநோயா மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகள் தவிர உங்களுக்கு வேக்சின்ன்றது தான் ஒரு முடிவான வைத்தியம். பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் தான். இந்த வேக்சினை எப்போ போடலாம்? இது சமீப காலத்துல நமக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சது. முதல்ல வெளியூர்களில் மட்டும்தான் இருந்தது, இப்போ இந்தியாவில் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இது கவர்மெண்டோட எல்லா வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லையும் இதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த ஹெச்பிவி வேக்சின் ஆண்களுக்கு இல்லை இந்தியாவில், ஆனால் ஆண்களும் பெண்களும் இதை கண்டிப்பாக போடணும். குழந்தைங்களுக்கு இது ஒரு 11-12 வயசுல வெளியூருங்களில் போடுறாங்க. நம்ம ஊருங்களில் இப்போ நிறைய பேருக்கு அது கிடைக்கலன்னா, திருமண வாழ்க்கை அதாவது செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வேக்சினை போட்டிருக்கணும். அவ்வளோதான் இந்த வேக்சினோட கிரைட்டீரியா. மற்றபடி நம்ம இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு 11 வயசு ஆகிற பெண் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சினை ஆப்ஷனல் மெத்தட்ல அவங்க எடுத்துக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஊசி உங்களுக்கு ஒரு 2 இன்ஜெக்ஷன்ஸ் 1 மந்த் டிஃப்ரென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பூஸ்டரோட முடிஞ்சிருது. இப்போ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு, அதாவது 40 வயசுல இருக்கிறவங்க யாராவது போடணும்னு நினைச்சாங்கன்னா அதை போட்டுக்கலாம். ஆனால் அதுல எவ்வளோ தூரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்ன்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஸோ இந்த வேக்சின் எதுக்காக அப்படின்னா, இந்த வேக்சின் ஒரு 4 வகையான வைரஸுங்கள் தான் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணம். ஸோ ஓரளவு இந்த 2-3 வைரஸ்க்கு இந்த வேக்சின் வேலை செய்யும், மற்றதுக்கு வேலை செய்யுமான்றது தெரியாது. ஸோ இன்றைக்கும் வேக்சின் வந்திருந்தாலும் அது முழுமையான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு பாதுகாப்பு கிடையாது. ஸோ வேக்சின் ஆனால் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் ஒரு ப்ரிவென்ஷன். மற்ற ப்ரிவென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்ஸ்மியர் எடுக்கிறது. அதாவது ஒரு ஆக்டிவாக எப்போ எடுக்கணும், யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது 21-22 வயசுல இருந்து இருக்கிறவங்க 65 வயசு வரைக்கும் பேப்ஸ்மியர் அப்படின்றத எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை வாயிலிருந்து எடுக்கக்கூடிய பரிசோதனை தான் இந்த பேப்ஸ்மியர். இது 3 வருஷத்துக்கு ஒருக்காவும் எடுத்துக்கலாம். இப்போ நீ இந்த பிரச்சனைகள் இல்லை, பைட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாதவங்க கண்டிப்பாக 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம். மற்றவங்க கண்டிப்பாக அது வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இந்த வெள்ளப்படுதல இருந்து இல்லை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்ற ஒரு என்டிட்டி இருக்கு. அதாவது உங்களுக்கு கர்ப்பப்பை சுற்றி வலி இருக்கும், இடுப்பு வலி இல்லை அடிவயிறு வலி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பேப்ஸ்மியரை பண்ணிக்கணும். ஏன்னா சில டைம் இது இன்ஃபெக்ஷன், வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறச்சு சில டைம் நமக்கு கர்ப்பப்பை வாயில் இருக்கிற புற்றுநோய் தான் தெரியுது. ஸோ முக்கால்வாசி நிறைய பேர் அடிவயிறு வலிக்குது அப்படின்னு வராங்க. அப்போ இந்த பேப்ஸ்மியர் நம்ம பண்ணாம இருந்தால் நமக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. ஸோ பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது பெட்டர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க WHO. இந்த விழிப்புணர்வு எதுக்கு அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு புற்றுநோய்க்குமே விழிப்புணர்வு மாதம் அப்படின்ட்டு நிறைய ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொரு மாதத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுல கர்ப்பப்பை வாய்க்கான புற்றுநோய்க்கான மாதம் இந்த ஜனவரி மாதம்.